அதிகாரம் சொல்லுகிறது. பாருங்க, இப்போது எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அவன் கூப்பிடும் குரலுக்கு அவன் வேலைக்காரன் கூட வந்து என்ன வேண்டும் என்று கேட்பதில்லை. அவனை யோபு கெஞ்ச வேண்டியதா இருக்கிறதாம். பாருங்க, அவன் நல்ல வசதியா வாழ்ந்த போது ஜனங்கள் அவனுக்கு எந்த அளவு மரியாதை கொடுத்தார்கள். அதுவே அவன் எல்லாவற்றையும் இழந்து வேதனையில் இருக்கும் பொழுது அதே ஜனங்கள் தான் அவனை இப்போது மரியாதை குறைவாக நடத்துகிறார்கள். அவனை இழிவாக எண்ணி சிறுமைப்படுத்துகிறார்கள். அப்போது மட்டுமல்ல, இப்போதும் மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். வசதியாக வாழும்போது ஆஹா ஓஹோ என்று பாராட்டுவார்கள். கொஞ்சம் சறுக்கினால் போதும் இழிவாக பேசுவார்கள். நமக்கு கேட்கும்படியாகவே பேசுவார்கள். இதே போலத்தான் நகோமியும் தான் பிறந்த ஊரில் தன் உறவினர்கள் தெரிந்தவர்கள் முன்பாக சிறுமைப்படுத்தப்படுகிறாள். வரும் வழியிலேயே சிலர் இவள் காதுபடவே நகோமியோ என்று கேட்டவர்கள் இவளை நிச்சயமாக இழிவாக பேசியிருப்பார்கள். அன்றைக்கு நல்ல வசதியா இருக்கும்போது நம்ம யாரும் இவ கண்ணுக்கு தெரியல, வேற ஊருக்கு போனா, இப்ப பாரு எல்லாத்தையும் இழந்து வெறும் கையாக வருகிறாள் என்று கேவலமாக பேசியிருப்பார்கள். இன்னும் என்னவெல்லாம் அவள் மனம் நோக்கும்படி பேசுகிறார்களோ